அன்பர்களே, நண்பர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, ஒருவர் துலாம் லக்னத்திலே பிறந்து அந்த லக்னாதிபதியாகிய சுக்கிர பகவான் அந்த துலாம் லக்னத்திலே இருக்க, அந்த துலாம் லக்னத்திற்கு 9ஆம் இடமாகிய மிதுனத்திற்கு அதிபதியாகிய புதன் பகவான் அந்த மிதுனத்திலேயே 9ஆம் இடத்திலேயே லக்ஷ்மி ஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த 9ஆம் இடத்திலேயே மிதுனத்திலேயே புதன் பகவான் இருக்க பிறந்திருந்தால், துலாம் லக்னம், லக்னத்திலே சுக்கிரன், 9ஆம் இடத்திலே புதன் இவ்வாறு இருக்க பிறந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு லக்ஷ்மி தேவியின் அருட்கடாட்சியம் கிடைக்கக்கூடிய லக்ஷ்மி யோகம் உண்டு என்பதாகும். அதுபோல துலாம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த துலாம் லக்னத்திற்கு அதிபதியாகிய சுக்கிர பகவானுக்கு சொந்த வீடாகிய இன்னொரு வீடாகிய ரிஷபத்திலே, துலாம் லக்னத்திலிருந்து 8ஆம் இடமாகிய ரிஷபத்தில் சுக்கிர பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்க அமர்ந்திருக்க, அந்த ரிஷபத்திற்கு 5ஆம் இடமாகிய துலாம் லக்னத்திற்கு 12ஆம் இடமாகிய கன்னியிலே புதன் பகவான் உச்சபலம் பெற்று அமர்ந்திருந்தால், துலாம் லக்னத்திலே பிறந்தவர் சுக்கிரன் 8ஆம் இடத்திலே ரிஷபத்திலே, புதன் பகவான் கன்னியிலே லக்னத்திற்கு 12ஆம் இடத்திலே கன்னியிலே உச்சபலம் பெற்று அமர்ந்திருந்தால், அவ்வாறு பிறந்தவருக்கும் லக்ஷ்மி தேவியின் அருட்கடாட்சம் கிடைக்கக்கூடிய லக்ஷ்மி யோகம் உண்டு என்பதாகும். அதுபோல ஒருவர் துலாம் லக்னத்திலே பிறந்து அந்த துலாம் லக்னத்திற்கு அதிபதியாகிய சுக்கிர பகவான் அந்த துலாம் லக்னத்திலிருந்து 6ஆம் இடமாகிய மீனத்திலே சுக்கிர பகவான் உச்சபலம் பெற்று அமர்ந்திருந்தால், அவ்வாறு மீனத்திலே சுக்கிர பகவான் உச்சபலம் பெற்று அமர்ந்திருக்க, அந்த துலாம் லக்னத்திற்கு 9ஆம் இடமாகிய மிதுனத்திற்கு அதிபதியாக புதன் பகவான் அந்த 9ஆம் இடத்திலே அமர்ந்திருந்தால், துலாம் லக்னம், 6ஆம் இடத்திலே மீனத்திலே சுக்கிரன் உச்சம், மிதுனத்திலே புதன் பகவான் ஆட்சி பலம் பெற்று பிறந்திருந்தால், அவ்வாறு துலாம் லக்னமும் 6ஆம் இடத்திலே சுக்கிரனும் 9ஆம் இடத்திலே புதனும் இருக்க பிறந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு லக்ஷ்மி தேவியின் அருட்கடாட்சம் கிடைக்கக்கூடிய லக்ஷ்மி யோகம் உண்டு என்பதாகும். அதுபோலவே துலாம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த லக்னாதிபதியாகிய சுக்கிர பகவான் அந்த துலாம் லக்னத்திலிருந்து 6ஆம் இடமாகிய மீனத்திலே சுக்கிர பகவான் உச்சபலம் பெற்று அமர்ந்திருக்க, அந்த துலாம் லக்னத்திற்கு 12ஆம் இடமாகிய கன்னியிலே புதன் பகவான் உச்சபலம் பெற்று அமர்ந்திருக்க பிறந்திருந்தால், லக்னாதிபதி சுக்கிர பகவான் உச்சபலம் பெற்றிருக்க, அதற்கு நேர் 7ஆம் இடத்திலே சப்தம கேந்திரத்திலே லக்னத்திற்கு 12ஆம் இடத்திலே புதன் பகவான் உச்சபலம் பெற்று அமர்ந்திருக்க பிறந்திருந்தால், துலாம் லக்னத்திலும் லக்னத்திற்கு 6ஆம் இடத்திலே சுக்கிரன் உச்சபலமும், லக்னத்திற்கு 12ஆம் இடத்திலே புதன் பகவான் உச்சபலமும் பெற்று அமர்ந்திருக்க பிறந்திருந்தால் அந்த ஜாதகருக்கும் லக்ஷ்மி தேவியின் அருள் கடாட்சம் கிடைக்கக்கூடிய லக்ஷ்மி யோகம் உண்டு என்பதாகும். இவ்வாறாக துலாம் லக்னத்திலே சுக்கிரனும் 9ஆம் இடத்திலே புதனும், அல்லது 8ஆம் இடத்திலே சுக்கிரனும் 12ஆம் இடத்திலே புதனும், அல்லது லக்னத்திற்கு 6ஆம் இடத்திலே சுக்கிரனும் லக்னத்திற்கு 9ஆம் இடத்திலே புதனும், அல்லது லக்னத்திற்கு 6ஆம் இடத்திலே சுக்கிரனும் லக்னத்திற்கு 12ஆம் இடத்திலே புதனும் இருக்க பிறந்தவருக்கு லக்ஷ்மி யோகம் உண்டு என்பதாகும். இந்த லக்ஷ்மி யோகம் என்பது மிக அபாரமான சிறந்த நன்மைகளை கொடுக்கக்கூடியதாகும். இந்த லக்ஷ்மி யோகம் அமைய பெற்றவருக்கு நிறைந்த செல்வம் உண்டு. தேவைக்கு அதிகமாகவே நிறைந்த செல்வம் உண்டு. அவருக்கு வசதியான வாழ்க்கை வாழ்வார். அவர் வாழ்கின்ற இடத்திலே, வீட்டிலே அனைத்து வசதிகளும் நிறைந்திருக்கும். அந்த வீடே பார்ப்பதற்கு ரம்மியமாக
லக்ஷ்மி கடாட்சம் பெற்றதாக இருக்கும் அவர் குடியிருக்கின்ற வீடு. மேலும் இந்த லக்ஷ்மி யோகம் அமைய பெற்றவர் ஆடம்பரமாக வாழ்வார். எதற்கும் செலவு செய்ய அஞ்சமாட்டார், அஞ்ச தேவையில்லை. தாராளமாக பணம் புரளுவதால் ஆடம்பரமாக படோடாபமாக எல்லாவற்றிற்கும், எல்லா காரியத்திற்கும், எல்லா விசேஷங்களுக்கும் தாராளமாக பணத்தை செலவழித்து ஆடம்பரமாக படாடோபமாக எல்லோரும் பார்த்து பிரமிக்கத்தக்க வகையிலே ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்வார். அவருக்கு நிலபல சொத்துக்கள், வீடு மனை வாகன சொத்துக்கள் என்று நல்ல சொத்து உள்ளவராக இருப்பார். வசதியான வாழ்வை, ஆடம்பரமான வாழ்க்கை, நிறைந்த செல்வம் இவ்வளவு இருந்தும் அதோடு பண வரவு வந்து கொண்டே இருக்கும். பண வரவுக்கும் பஞ்சமில்லை. தன வரவு அவருக்கு இருந்து கொண்டே இருக்கும் வாழ்நாள் முழுவதும். மேலும் இந்த வசதிகளோடு செல்வத்தோடு அவர் திறன் மிக்கவராக இருப்பார். எந்த ஒரு செயலையும், எந்த ஒரு தொழிலிலும் அந்த காரியத்தினுடைய, அந்த செயலுடைய நுணுக்கத்தை அறிந்தவராக, அதனுடைய திறமை பெற்றவராக, சிறந்த கிராஃப்ட்ஸ்மேனாக இருப்பார், சிறந்த ஸ்கில்டு பர்சனாக இருப்பார், சிறந்த டேலண்டட் பர்சனாக இருப்பார். அந்த டேலண்டோடு, அந்த ஸ்கில்லோடு அவர் அறிவு கூர்மை மிக்கவராக இருப்பார். அந்த திறனோடு அறிவு கூர்மை ஒன்றாக சேர்வதனாலே, செல்வ வளமும் நிறைந்திருப்பதனாலே, பண வரவு வந்து கொண்டே இருப்பதனாலே, அந்த திறனும் அறிவு கூர்மையும் ஒன்றாக இணைந்து அவர் எந்த தொழில் செய்தாலும் அந்த தொழிலிலே அவர் நுணுக்கமாக செயல்படுவார். தொழில் நுணுக்கம் அவரிடம் உண்டு. தொழில் முனைவோராக தொழிலிலே சிறப்படைவார். மேலும் அவருக்கு மன நிம்மதியும் இருக்கும். எந்த குறைபாடும் இல்லாமல், எந்த சஞ்சலத்திற்கும் ஆளாகாமல், எந்த சிக்கலுக்கும் ஆளாகாமல், எந்த தொந்தரவுக்கும் ஆளாமல் நிம்மதியாக வாழ்வார். அமைதியான வாழ்க்கை வாழ்வார். அவர் அமைதியான வாழ்க்கை உண்டு. அதே சமயத்திலே அவருக்கு நல்ல ஆரோக்கியமும் உண்டு. மேலும் அவர் எங்கு வேலை பார்த்தாலும், வேலை பார்க்கக்கூடிய இடத்திலே மற்றும் அவருடைய சமூக வட்டத்திலே அவருக்கு நல்ல மதிப்பு, மரியாதை இருக்கும். இவை எல்லாவற்றோடும் சேர்த்து அவர் படித்தவராக இருப்பார், கற்றவராக இருப்பார். இதற்கெல்லாம் மகுடம் சூட்டியது போல, கிரீடம் வைத்தது போல அவர் கண்ணியமானவராக இருப்பார். இப்படிப்பட்ட சிறப்புகளெல்லாம் கொண்டவராக இருப்பார். துலாம் லக்னத்திலே பிறந்து, லக்னத்திலே சுக்கிரனும் 9ஆம் இடத்திலே புதனும் இருக்க, அல்லது துலாம் லக்னத்திலே பிறந்து லக்னத்திற்கு 8ஆம் இடத்திலே சுக்கிரனும் லக்னத்திற்கு 12ஆம் இடத்திலே புதனும் இருக்க பிறந்து, அல்லது லக்னத்திற்கு 6ஆம் இடத்திலே சுக்கிரனும் லக்னத்திற்கு 9ஆம் இடத்திலே புத பகவான் இருக்க பிறந்து, அல்லது லக்னத்திற்கு 6ஆம் துலாம் லக்னத்திற்கு 6ஆம் இடத்திலே சுக்கிரனும் துலாம் லக்னத்திற்கு 12ஆம் இடத்திலே புதன் பகவான் இருக்க பிறந்திருந்த அந்த துலாம் லக்னத்திலே பிறந்தவருக்கு இப்படிப்பட்ட சிறப்புகளை கொடுக்கக்கூடிய லக்ஷ்மி யோகம் உண்டு என்பதாகும். அறிவீர்களாக. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். மறக்காம கீழே உள்ள பெல் பட்டனை அழுத்துங்க, ஒரு லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.